அவி குட்டிங்க. இப்போ குழம்பு அரைச்சி ஊற்றிட்டோங்க. அரைச்சி ஊற்றிட்டு கொதிச்சிட்ருக்கு. என்னென்ன அரைச்சி ஊற்றினேன் அப்படின்னா, தேங்காய், ஈரங்காய், தக்காளி, இந்த 3 மட்டும் பச்சையாக அரைச்சி ஊற்றுனேங்க. அவ்வளோதாங்க. இது கொதித்து முடிச்சோன்னே இறக்கிட்டோம்னா அவ்வளோதான், நம்மளுக்கு வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுங்க. எனக்கு தெரிஞ்சளவு வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. பாய்ங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேங்க. பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. நல்லா சலசலசலன்னு கொதிக்குதுங்க. இன்னும் இங்கிட்டலாம் முறையாக இருக்குது. இன்னும் கொதிக்கணும் போல். ஆனால் சிம்மில் தாங்க வச்சுருக்கேன் அடுப்பை. ஃபுல்லாக வச்சோன்னா நல்லா கொதிக்கும் போல். ஃபுல்லாக வைப்போம். ஆமாங்க, ஃபுல்லாக வச்சா வேகமாக கொதிக்குதுங்க. குறைச்சிட்டேன். அவ்வளோதாங்க. சரிங்க, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.